ஹலோ, திஸ் இஸ் வீணா ஃப்ரம் நாங்க 4 பேரு. ஸோ இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னா, இன்னைக்கு எங்க இருக்கோம்னா ஸ்ரீநகர் வெஜிடபிள் மார்க்கெட்ல இருக்கோம். ஸோ என்னோட பட்ஜெட் 200. ஸோ அதுக்குள்ள நான் எவ்வளோ காய்கறிகள்லாம் வாங்குறேன், இந்த ஒரு வாரத்துக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் என்னென்ன வாங்குறேன்னு பார்க்கலாம். வாங்குறேன். நம்ம வந்து பார்த்துட்டு வாங்கலாம். அண்ணா இது 1/2 கிலோ கேரட், 1/2 கிலோ கொடுத்துருங்க. பீன்ஸ் 1/2 கிலோ. ஒரே நிமிஷம். ஓகேண்ணா. பீட்ரூட் 10 ரூபா தாங்கண்ணா, 1/2 கிலோ போதும். போன வாரத்துல நிறைய நாள் பீட்ரூட் சாப்பிட்ட மாதிரியே இருக்கு, அதனாலதான். சரி தாங்க. ஓகேண்ணா. நான் வந்து போன வாட்டியும் இந்த கடையில தான் வாங்கினேன். அவ்வளவுதாண்ணா. 3 காய் வாங்கிட்டேன். இன்னும் வந்து 3 காய் வாங்கணும். ஏன்னா 6 நாளுக்கு வெஜிடபிள்ஸ் தொடர்ந்து. அக்கா கோவக்காய், கத்திரிக்காய் இது 1/2 கிலோ, அது 1/2 கிலோ. 1/2 கிலோ கொடுத்துருங்கக்கா. கார்ல கொடுத்துருங்களா? பேக் பத்தல. இப்போ வரைக்கும் 100 ருபீஸ்க்கு வாங்கியிருக்கேன். ஒரு கிழங்கு தேடி வர, அது கிடைக்குதான்னு பார்ப்போம். முடவாட்டுக்கால் கிழங்கு. இது 1/4 கிலோ. 1/4 கிலோ கொடுத்தங்க போதும். ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்றேன், அதனால. எப்படி செய்யணும்? நல்லா இருக்கும்லமா? எவ்வளவு வருது? எவ்வளவு சின்னதா கொடுத்துருங்களேன். நான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்றேன், அதனாலதான். எப்படி செய்யணும் சொல்லுங்க. கம்மியா சாப்பிடணுமா? தக்காளி 20 மிளகு எண்ணி தான் போடணும். இந்த காயில் போடுறதே போட்டு அப்படியே அரைச்சிடும். மிக்சியில போட்டு அரைச்சிடும். பச்சாவே ஒரு காய்கறி ஊற்றி அரைச்சி தண்ணி ஊற்றிடும். வெட்டி சேர்த்து ஒன்னா பொரிக்கும். நல்லா இருக்கும். அப்படியே சூப் பண்ணி வாசல் வரும். அது பொரிச்சு வந்தோம் 4 ஒரு செடி எடுத்து அப்புறம் அதை தனியா வச்சுட்டு குழம்பு செய்யணுமா செய்யக்கூடாதா? குழம்பு செய்யணும். வெறும் சூப்ல செய்யணுமா? அரைச்சிட்டு அப்படியே கேட்குது. சரி சரி சரி. குழம்பு அதை கிடைக்கிறது. ஓகே ஓகே ஓகே. செடிகளுக்கு வடிகட்டு வந்து இறங்கிடும். அதுல கல் உப்பு போட்டு எண்ணெய் இருந்தா போடுவாங்க. கல் உப்பு போட்டு நிறைய வச்சுங்க. சாதத்தை பிரிச்சுட்டு மருந்து போகும்போது பிரிச்சுட்டு பால் நேரம் உடம்பு. மீதி இருக்கிட்ட தண்ணியில் அடிச்சு வெளியே வைக்கும். வைக்கக்கூடாது. வைக்கக்கூடாது. சரி. 50 ரூபாய் வெங்காயம். ஆமா 50 ரூபாய் வெங்காயம், 50 ரூபாய் தக்காளி வாங்குறோம் நம்ம. சோ இது வாங்கிட்டோம் அப்படின்னா மெயினான வேலை முடிஞ்சது. பச்சை மிளகா, புதினா, கொத்தமல்லி, கீரை இது மட்டும் தான் வாங்கணும். போக தாண்டி போயிடுச்சு. ஏன்னா முடவாட்டுக்கால் வாங்கியிருந்தால அது கொஞ்சம் ரேட் அதிகமாயிடுச்சு. அதை தாண்டி போயிட்டதுனால கொஞ்சம் அதிகமாயிடுச்சு. பரவாயில்ல. அண்ணா 1/2 கிலோண்ணா. எனக்கு 1/2 கிலோ, அவனுக்கு 1/2 கிலோ. எப்படி? எனக்கு 1/2 கிலோ, விக்கிக்கு 1/2 கிலோ. அதுல வாங்கிக்கோடா. ஜிபே இல்லாம வரக்கூடாது. ஜிபே நம்பி புதினா, கொத்தமல்லி, அப்புறம் வந்து ஏதாவது ஒரு கீரை. இந்த வாரத்துக்கான எல்லா வெஜிடபிள்ஸும் வாங்கியாச்சு. என் கணக்குப்படி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு. நான் நினைச்ச அமௌண்ட்லாம் வாங்க முடியல. ஏன்னா முடவாட்டுக்கால் வந்து கொஞ்சம் 120 ரூபா ஆயிடுச்சு அதுவே. அப்புறம் வெங்காயம், தக்காளி எல்லாம் வாங்கிட்டதுனால ஓகே தான். ஒரு வாரம்
இந்த வெஜிடபிள்ஸ்